வணக்கங்க. இந்த நவம்பர் மாதத்தில் நடக்க போகிற சனி பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அடுத்த 2.5 வருஷங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க போகிறார். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களோட சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் அடுத்த வருஷம் 2015 குரு பயிற்சி நடக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 4ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது பொதுவாக விசேஷம் கிடையாது. 12ஆம் இடத்துல வேறு இப்போ குரு இருக்கார். ராகு 2ல் 8ல் கேத்து. அப்படி இருக்கும்பொழுது முதல் விஷயங்களே வீடு வாகனம் வாங்கிறது விற்கிறது, அதில் லீகல் டிஸ்பியூட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். 4ஆம் இடங்கிறது வாகனம், பிரயாணம். அதனால் பிரயாணம் பண்ணும்பொழுது, ட்ராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக ஃப்ரெண்ட்ஸு சேருவாங்க, அவங்களால நமக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் வேறு குரு இருக்கார். அதனால் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. உங்களோட ஜாதகத்தில் யோகமான தசை புக்தி நடந்ததுனால் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு காலங்களாக இதை அமைச்சு கொடுக்கும். பட் சிம்மராசிக்குங்கிறது பேசிக்கலி ஹானஸ்ட்லி இருக்கிறத சொல்ல வேண்டியது தான் என்னோட டியூட்டி. அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் சிரமங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுனால கெரியர் ஆர் பிஸ்னஸ் நீங்கள் எது பண்ணுறவராக இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங்கை ஒரு தடவைக்கு தயவு செஞ்சு பல தடவை ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்லதாக இருக்கும். ஷார்ட் டெம்பரமெண்ட்னாலேயோ ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனாலையோ உங்களோட கெரியர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சூழல்கள் உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்துக்கணும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஒரு பெரிய தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சினால் கிடையாது. 2015 ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி நடக்கும். அப்போது சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் ராமரே காட்டுக்கு போனார். அதனால் இப்போத்துலேருந்து ஜூன் வரைக்குமே கூட யூ வில் நாட் ஹேவ் வெரி பிக் இம்பேக்ட்ஸ். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வருது, ஒரு பொசிஷன் வருதுன்னா இப்போவே அதை எடுத்துட்டுலாம், ப்ரொவைடட் எல்லா ஆங்கிள்லையும் பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. அடுத்த ஜூன்லேருந்து அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் இருக்குது பாருங்கள், 2015 ஜூன் டு 2016, அதுதான் ரொம்ப உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ அதுக்கு என்ன உங்கள் ஜாதத்துக்கு நீங்கள் வழி பண்ணணுமோ, பரிகாரங்கள் பண்ணணுமோ, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே சிம்ம ராசி அப்படின்னு பிறந்தவங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள்ங்க. ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ராசிங்கிறது என்ன? அதாவது உங்களை மாதிரி இந்த உலகத்தில் 12 பேரில் ஒருத்தர் சிம்ம ராசி. அவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியான வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பார்த்தா அமையாது. ஏன் அப்படி அப்படின்னா 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகளில் 9 கிரகங்கள் வேறு வேறு ஸ்பீடில் அந்த 12 ராசிகள் சுற்றிட்டே வரும். அதில் சந்திரன் ஒரு கிரகம் மட்டும் நீங்கள் பிறக்கும் பொழுது அவர் சிம்மன்ற ராசியில் இருந்தார். அதனால் நீங்கள் சிம்ம ராசின்னு சொல்கிறீங்க. சிம்ம ராசிக்குள்ள மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. இதில் ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதனால் நான் மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இது எல்லாமே அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு கால்குலேட் பண்ணுற விஷயங்கள். மீதி 8 கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள் இது கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன கெடுபலன்கள் ஒரு 30% 35% தான் ஒர்க் ஆகும். அதுக்காக பயந்து அதுவே ஆகிடுமோன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குன்னு ஒரு கிரக அதிபதியாக இருப்பார். அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். அவர் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதே 4ஆம் இடத்து சனி 12ஆம் இடத்து குரு உங்களுக்கு எப்படி கொடுக்கும்னா கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் உங்களோட உத்தியோகத்திலையோ பொசிஷன்லையோ பாதிப்பு கொடுக்காது. எப்படின்னா 8 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 12 மணி நேரம் ஆகும். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய திசைகள் என்ன, இதெல்லாம் வச்சு ப்ளஸ் இப்போ நடந்த இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு 100% பலன்கள் தெரியும். சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட்
உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லைங்களா, அந்த பலன்கள் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ பொறுமையாக 1 by 1 அந்த வீடியோஸ் பார்த்துன்னு வாங்க. 2007 2008லாம் வரும். டில் 2013 ஆர் 2014 வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோ ப்ரெடிக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்யூச்சர் 2015ல் எனக்கு கெரியர் எப்படி இருக்கும், பர்சனல் எப்படி இருக்கும், இல்லை எனக்கு என்ன கொஸ்டின்ஸ்னால் அதுக்கு நாங்கள் வந்து வி ஹவ் ஃபிக்ஸ்ட் சம் நார்மினல் சார்ஜஸ். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல, அது தெரியாமல் நீங்கள் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் ஒன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு வாழ்க்கைகள் நல்லதும் கெட்டதும் வரும். அப்போது நம்ம பண்ண பாவங்கள் ஒர்க் ஆகும் பொழுது நமக்கு கஷ்டகாலம் கெட்ட நேரம்னு என்ன மாதிரி ஜோசியர்கள் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் உங்களுக்கு அதை படிக்க முடியுமே தவிர உங்கள் விதியை எங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மாற்ற முடிஞ்சதுன்னா முதல்ல நான் என்னோடய விதியெல்லாம் முதல்ல மாற்றிப்பேன், சரிங்களா. அதனால் அதை விதியை மாற்றுறது யார் அப்படின்னா கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே டெம்பிள் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். ஹிந்து இதில் வந்து நம்மளோட கோவில்கள். ஹிந்து ரிலீஜனில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி காட்ஸ். சிவன், முருகன், பிள்ளையார், லக்ஷ்மி, பெருமாள், ஏகப்பட்ட தெய்வங்கள். அப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கு. அதில் பெருமாள்னு ஒரு தெய்வமே எடுத்துக்கோங்க. அந்த பெருமாளே ஒரு பெருமாளாக இருக்கார். திருப்பதிக்கு போனீங்கன்னா அவரை வந்து ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்கிறோம். ஸ்ரீரங்கத்துக்கு போனோன்னா அவரை ரங்கநாத பெருமாளுங்கிறோம். ரெண்டும் பெருமாள் தான். நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னா பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் தூண்லையும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்னு தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு திருப்பதியில் வந்து ஸ்ரீனிவாசன் அவர் எதுக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர்? இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். ஆக்சுவலி உங்கள் ஜாதகம் எப்படின்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. அதுக்கான பலன் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸ் இருக்கும். அந்த 12 பாக்ஸில் 9 கிரகம் வேறு வேறு இடத்துல இருக்கும். அது என்னென்னா அந்த 12 பாக்ஸ் அந்த 9 கிரகம் சுற்றிகிட்டே வருங்க. மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்காங்க. அப்போது நீங்கள் பிறக்குறீங்க பாருங்கள். பிறக்கும் போது அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடறோன்னு வச்சுக்கோங்க, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாக்ஸில் இருக்குதுன்னு. அதுதாங்க உங்கள் ஜாதகம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, எந்தெந்த கிரகத்துக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி ஜோசியர்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது அந்த 12 பாக்ஸ்குள்ளே தான் அந்த 9 கிரகம் சுற்றுது. அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதக காம்பினேஷன் வந்துருந்துருக்கணும்ல. அன்றைக்கும் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அன்றைக்கும் என்ன மாதிரி ஒரு ஜோசியர் இருந்திருப்பார்ல. ஆக்சுவலாக அவங்கள நம்ம ஜோசியர்னு சொல்லக்கூடாது. அவங்களாம் தான் மகரிஷிகள், அவங்களாம் தான் சித்தர்கள், அவங்களாம் தான் யோகிகள். அவங்க கண்டுபிடிச்சி அவங்க எழுதின கிரந்தங்கள், அவங்க எழுதின புக்ஸு, அதெல்லாம் தான் என்ன மாதிரி ஜோசியர்கள்லாம் படித்து உங்களுக்கு சொல்கிறோமே தவிர இதை நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி உங்களுக்கு சிம்ம ராசி ஒரு மக நட்சத்திரம் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி அந்த மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் அன்னைக்கு பிறந்திருப்பார் இல்லையா, அவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லையா. அப்போது அந்த மகரிஷி என்ன சொல்லுவார்னா, ஒரு ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராஜா, உனக்கு வந்து உன் ஜாதகத்துக்கு வந்து இந்த டைம்லாம் சரியில்லை, இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது, அதனால் உனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணுன்னா, உனக்கு வந்து பெருமாள் தான் செட் ஆகும், அதனால் நீ ஒரு பெருமாள் கோவிலை கட்டுன்னு சொல்லுவார். அப்படி ராஜாக்கள் கட்டினது தான் பெருமாள் கோவில்கள், சிவன் கோவில்கள், எல்லா கோவில்களுமே. இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒரு 200 வருஷம் கூட அந்த பில்டிங்கை நம்ம காப்பாற்ற முடியறதில்ல. இங்கே ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, 2000 வருஷங்கிறோம், 3000 வருஷங்கிறோம். பல கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட கோவில்கள் 1000 கோவில்கள் இருக்குது. ஆனால் என்றைக்காவது அந்த பில்டிங் இடிஞ்சு விழுதா? இதை நம்ம அவசியம் யோசிக்கணும். அந்த காலத்து ராஜாக்கள் ஒரு கிரகத்துக்குன்னு கோவில் கட்டலை. ஏன்னா உங்களில் பல பேர் ராகு கேத்து தோஷம் இருந்திருக்கும். உடனே ராகுன்னு உடனே அங்கே போய் பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி திருப்பதி பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் சர்ப்பசாந்தி பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. இல்லை கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரன் இருக்குது, அங்கே போய் பண்ணுவாங்க. அங்கே போய் பண்ணுறோம்ல, பண்ண உடனே நமக்கு பலன் வருதா அப்படின்னு ஹானஸ்ட்டாக பார்த்தோன்னா கண்டிப்பாக வர்றதில்லை. அதுக்காக அந்த கோவில் தப்பா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படி போகிறீங்க, ஒரு கிரகத்துக்குன்னு போகிறீங்க. ஆனால் கோவிலே வந்து ஒரு கிரகத்துக்காக கட்டவே இல்லையே, ஒரு ஜாதகத்துக்குன்னு கட்டியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ராகு சரியில்லை காளஹஸ்தி போகலாம், சனி சரியில்லை திருநள்ளாறு போகலாம் அப்படின்னு போகிறீங்க. அதனால் உங்களுக்கு முழு பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது. உங்களை மாதிரியே ஜாதகத்துக்கு ஒரு கோவில் கட்டியிருப்பார், ஒரு ராஜா கட்டியிருப்பார் பாருங்க, அது எதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகும்போது தாங்க உங்களுக்கு யோகங்கள் வரும். அதுக்கு அடுத்த லெவல் தான்
நம்ம ராசிக்கல், இந்த கல் யூஸ் பண்ணுறது, ஆர் பேரை மாற்றிக்கிறது, அதெல்லாம் உண்மைகள் இருக்குது. உண்மைகள் இல்லைன்னு கிடையாது. உண்மைகள்லேயே பெரிய உண்மை எதுனா கடவுள் தான். அந்த கடவுள் இருக்க இடங்கள் இது. அது எதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.